வெல்கம் டு சிபிஎம் கிரிக்கெட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டீம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். அவங்களோட ஸ்குவாட் அனாலிசிஸ், ப்ராபபிள் பிளேயிங் 11, தென் அவங்களோட அன்கேப் பிளேயர்ஸ் பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் அவங்களோட ஸ்குவாட் அனாலிசிஸ். இந்த டைம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் உண்மையிலே அவங்களோட ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். எப்போவுமே டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா ஏதாவது குறை இருந்துகிட்டே இருக்கும். இந்த டைம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சார்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு பேட்டிங் லைனப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸோட வச்சு நல்ல ஒரு பேட்டிங் லைனப் வச்சுருக்காங்க. பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு நட்ராஜன் வந்து எட்டு வந்திருக்காங்க. நட்ராஜன் வந்து இவ்வளோ நாள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்காக விளாண்டாரு. இந்த டைம் வந்து ஒரு நியூ ஃப்ரான்ச்சைசிஸ் டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக வந்து விளாட போகிறாரு. அவரும் மிச்சல் ஸ்டார்க் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அவங்க ரெண்டு பேர் எப்படி ஆடுறாங்க வந்து பார்க்கணும். மிச்சல் ஸ்டார்க்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மார்ட் பை பண்ணாங்கன்னே சொல்லலாம். போன டைம் பார்த்தீங்கன்னா 20 crores மேலே போனார். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸுக்கு 11 crore எடுத்தாங்க. நல்ல ஒரு பிக்னே சொல்லலாம். உங்களுக்கு மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு, நட்ராஜன் இருக்காரு. நல்ல ஒரு பிக் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். தென் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகேஷ் குமாரையும் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்ல ஒரு போலிங் காம்பினேஷனாக இருக்குது. நட்ராஜன் இருக்கார், மிச்சல் ஸ்டார்க் இருக்கார், தென் முகேஷ் குமார். ஸ்பின் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அக்சர் பட்டேல் அவரை தான் வந்து நியூ கேப்டனாக வந்து இந்த டைம் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு மூவ்னே சொல்லலாம். ஏன்னா இத்தனை டைம் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நல்ல ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. இப்போ இந்தியாக்காக பார்த்துருப்போம் ரீசெண்ட் டைம்ஸில் அவருக்கு கிடைக்கிற சான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸாக தான் வந்து கன்வே பண்ணிட்டு இருக்காரு அக்சர் பட்டேல். அவரை தான் வந்து நியூ கேப்டனாக வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குல்தீப் யாதவ் அவருமே நல்ல ஒரு சாலிட் ஸ்பின்னர். ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸே வந்து ஒரு 2 overs கூட போடுவார். ஸ்பின்னிங் ப்ராப்ளமில் வந்து நோ டவுட். ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. தென் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மோஹித் சர்மா வந்து இந்த டைம் வந்து எட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பவுலர். அந்த ஸ்லோயர் ஒன்ஸ் கட்டர்ஸ்லாம் வந்து போடுவார். அவரும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருப்பார். இதுதான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸோட ஓவரால் லைனப்ஸ். இப்போ அவங்களோட பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்டிங், நல்ல ஒரு பேட்டிங் டெப்த்துமே இருக்குன்னு சொல்லலாம். ஓப்பனிங்கில் இந்த டைம் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலை வந்து இந்த டைம் வந்து எட்டு வந்திருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு வந்து விளாட போகிறாரு. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்காக விளாண்டாரு. அந்த டீம்லேருந்து அவர் வந்து விலகி இப்போ ஆக்ஷனுக்கு வந்திருந்தார். ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 15 crore அந்த ப்ரைஸில் வந்து கேஎல் ராகுலை வந்து எடுத்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். நல்ல ஒரு மூவ்னே சொல்லலாம். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு பிட் போனாங்க, ஷேஷர் பிட் போனாங்க. கடைசியில் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸில் வந்து எடுத்தாங்கன்னே சொல்லலாம். அவர் இந்த ஸ்குவாடில் வந்து இருக்கார். தென் ஃபேஃப் டு பிளஸஸை பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸில் வந்து எடுத்தாங்க. அது வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ்னே சொல்லலாம். ஏன்னா அவர் மாதிரி வர பிளேயர்லாம் ஒவ்வொரு டீமுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்னே சொல்லலாம். எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். அவரோட ஃபீல்டிங் பற்றி நம்ம எல்லாரும் தெரியும். 40 வயசுனாலும் இன்னுமே கன் ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்காரு ஃபேஃப் டு பிளஸஸ். அவர் டீமில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். தென் ஜேக் ஃப்ரேசன்பர்க்கும் எடுத்திருக்காங்க, ஆர்டிஎம் போட்டு எடுத்தாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா அவர் வந்து ஒரு கடந்த ஒரு 1 year பார்த்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காருன்னு சொல்லலாம். லாஸ்ட் ஐபிஎல்லில் நல்லா விளாண்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஃபெயிலியர் தான். ஈவன் இப்போ நடந்து முடிஞ்ச பிக் பாஸ் லீக்லையுமே பார்த்தீங்கன்னா செம ஃபெயிலியராக இருந்தார் ஜேக் ஃப்ரேசன்பர்க். இப்போ இந்த டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்குவாடில் இருக்கார். என்ன அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னால் டெல்லியோட கிரவுண்ட் நம்ம பார்த்துருப்போம். ஸ்மாலர் கிரவுண்ட் தான். மேபி ஜேக் ஃப்ரேசன்பர்க்கு இந்த மாதிரி ஸ்மாலர் கிரவுண்ட்ஸில் வந்து அடிக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கலாம். அவர் யூட்டிலைஸ் பண்ணுவாரா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். தென் அபிஷேக் போரல் அவரை வந்து ரீட்டைன் பண்ணி எடுத்திருந்தாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நல்ல ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. நல்ல ஒரு எமர்ஜிங் பிளேயராக இருந்தாருன்னே சொல்லலாம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. லெஃப்ட் ஹேண்டர். அவரும் இந்த டைம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்குவாடில் வந்து எடுத்திருக்காங்க. தென் இன்னொரு ஃபினிஷரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் நல்ல ஒரு கலக்கின அசுதோஷ் சர்மா. பஞ்சாப் கிங்ஸ் தான் வந்து எடுத்துருக்கணும், அவங்களால வந்து எடுக்க முடியல. டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக் பண்ணாங்க அசுதோஷ் சர்மாவை. ஓவரால் இவங்களோட ஸ்குவாடே பாருங்களேன், நல்ல ஒரு பேலன்ஸ்டு சைடாக வந்து இருக்காங்க, செட்டில்டு சைட். அதை தாண்டி இவங்களோட ஹெட் கோச்சை பற்றி நம்ம வந்து சொல்லியே ஆகணும். ஹேமந்த் பதானி ஒன் ஆஃப் த சக்ஸஸிவ் ஹெட் கோச்னே சொல்லலாம் ஹேமந்த் பதானி. ஏன்னா டிஎன்பிஎல்லையும் நிறைய டீம்ஸ்க்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு நிறைய டைட்டில்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு. தென் லங்கா பிரீமியர் லீக்கில் பார்த்தீங்கன்னா ஜாஃப்னா கிங்ஸ் அந்த டீமுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டைட்டில்ஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரியான ஒரு ஹெட் கோச் வந்து ஒவ்வொரு டீமுக்கும் வந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ். இந்த டைம் வந்து ஒரு நல்ல ஹெட் கோச் வந்து எடுத்து வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த ஹேமந்த் பதானி மாதிரியான ஹெட் கோச்சை வந்து தெரியாத ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஹேமந்த் பதானி வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. பட் அவரோட சைட்ஸ் எல்லாம் பாருங்கள், நிறையா வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. SA20 சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்லேயும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ்க்கு வந்து அவர் வந்து கோச்சிங் ஸ்டாஃபில் இருந்திருக்காரு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஹெட் கோச். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ் பண்ணியிருக்காங்க. தென் கெவின் பீட்டர்சன் அவரை பார்த்தீங்கன்னா வந்து மென்டாராக வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெல்லி டேர்டெவில்ஸ்க்காக வந்து விளாண்டாரு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மூவ்னே சொல்லலாம். கெவின் பீட்டர்சனோட ஃபர்ஸ்ட் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா மென்டராக வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பண்ண போகிறாரு. இப்போ தான் வந்து அவர் அந்த கோச்சிங் ஸ்டாஃப்குள்ளே வந்து வராரு ஐபிஎல்லில். அது வந்து ஒரு நல்ல மூவ்னே சொல்லலாம். தென்
பவுலிங் கோச்சாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முனாஃப் பட்டேலை வந்து எட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ். ஸோ ஓவரால் இவங்களோட ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா நல்லாவே இந்த டைம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் புஷ் பண்ணாங்கன்னா ஒரு பிளே ஆஃபுக்கே இந்த டைம் வந்து அவங்க வரலாம். ஏன்னா நிறையா டைம் பார்த்தீங்கன்னா அந்த பிளே ஆஃப் வந்து மிஸ் அவுட் பண்ணாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த 2020 ஃபைனல்ஸ்க்கு போயிருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக வந்து விளையாண்டுருப்பாங்க. ஸ்ரேயா ஐயர் கேப்டன் பண்ணார். ஸோ அப்போ போனது தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பிளே ஆஃப் பக்கமே வந்து வந்ததில்லை. இந்த டைம் ஒரு நல்ல செட்டில்டு ஸ்குவாடாக இருக்காங்க. நல்ல ஒரு பவுலிங் லைனப் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங் லைனப். ஃபினிஷர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிஸ்டன் ஸ்டப், அசுதோஷ் சர்மா, ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸும் இருக்காங்க. ஸோ ஓவரால் நல்ல ஒரு ஸ்குவாட் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். செக்மெண்ட் 2 ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேஎல் ராகுல் அலாங் வித் ஃபேஃப் டு பிளஸஸ். நம்பர் 3 இந்த டைம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜேக் ஃப்ரைசன்பர்க் போட்டிருக்கேன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஓப்பன் தான் பண்ணார். பட் அவர் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் பிக் பேஷ் அந்த மெல்போர்ன் ரெனிகேட்ஸ்க்கும் நம்பர் 3லாம் வந்து விளாண்டுருக்காரு. ஸோ நம்பர் 4 அபிஷேக் போரல் லாஸ்ட் இயர் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயர் அவருக்கு அமைஞ்சது. நம்பர் 5 ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், அவரும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாரு. நம்பர் 6 அசுதோஷ் சர்மா, அவர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு நல்ல ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரு. நம்பர் 7 கேப்டன் அக்ஷர் பட்டேல். நம்பர் 8 மிச்சல் ஸ்டார்க். நம்பர் 9 குல்தீப் யாதவ். நம்பர் 10 முகேஷ் குமார். நம்பர் 11 பார்த்தீங்கன்னா நட்ராஜன். தென் இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஹித் சர்மா வருவார். ஸோ இதுதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ஓவரால் ப்ராபபிள் பிளேயிங் 11. செக்மெண்ட் 3 அன்கேப் பிளேயர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். இவங்களோட அன்கேப்டு பிளேயர்ஸ். இவங்களோட அன்கேப் பிளேயர்ஸ் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அஜய் மண்டல் அப்படிங்கிற ஒரு ஆல்ரவுண்டர் வந்து எட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு யங்ஸ்டர்னே சொல்லலாம். ஸோ பேக்கப்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருப்பார். தென் தர்ஷன் நால்கண்டே, நல்ல ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நட்ராஜன் இருக்கார். ஸோ அவருக்கு பேக்கப்பாக கூட அவர் வந்து இருக்கலாம். இல்லை ஸ்டார்க்குக்கு பேக்கப்பாக கூட வந்து இருக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட் பாலர். குஜராத் டைட்டன்ஸ்க்குலாம் வந்து விளாண்டுருக்காரு. ஸோ அவரை வந்து எட்டு வந்திருக்காங்க. தென் அசுதோஷ் சர்மா, அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் பண்ணியிருக்காரு லாஸ்ட் டைம் பஞ்சாப் கிங்ஸ்க்காக. ஆக்சுவலி அவங்க எப்படியாவது வந்து எடுத்துருக்குன்னு அவங்களால எடுக்க முடியல. டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான பை அப்படின்னே சொல்லலாம். தென் அபிஷேக் போரல், லாஸ்ட் இயர் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நல்லா கலக்கின அபிஷேக் போரலை வந்து இந்த டைம் வந்து எடுத்திருக்காங்க பேக் பண்ணி. ஏன்னா நல்ல ஒரு யங்ஸ்டராக தெரிஞ்சிருந்தார். ஏன்னா டெல்லி கேபிட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எமர்ஜிங் பிளேயராக வந்திருந்தார். லெஃப்ட் ஹேண்டர், அந்த ஓப்பனிங் ஸ்லாட்லலாம் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ அவரையும் மறுபடியும் இந்த டைம் வந்து எடுத்திருக்காங்க. தென் சமீர் ரிஸ்வி, லாஸ்ட் இயர் பார்த்துருப்போம் நம்ம சிஎஸ்கேக்காக வந்து விளாண்டாரு. அவரோட டெபியூலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலில் வந்து 6 அடிச்சிருந்தார். ரஷீத் கானை தான் அடிச்சிருப்பார் ஐ கெஸ். ஸோ அந்த பிளேயரை வந்து மறுபடியும் எட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பேட்டர். அந்த யூபி லீக்லலாம் பார்த்தீங்கன்னா சரியான பேட்டிங் வந்து விளாண்டுருக்காரு. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா அவர் இந்த டைம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா நல்லா ப்ரூஃப் பண்ணுவார். தென் மாதவ் திவாரி, அவரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு மீடியம் பேஸ் ஆல்ரவுண்டர். மத்திய பிரதேஷ்காக வந்து விளாண்டுருக்காரு. ஸோ டொமஸ்டிக்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவரை வந்து இந்த டைம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தென் அனதர் யங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா மன்வந்த் குமார், நல்ல ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். பேட்டிங் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர். ஸோ நல்ல ஒரு டேலண்டட் கை. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸில் வந்து பிக் பண்ணி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பிளேயர் திரிபுரானா விஜய், ஆந்திராவுக்காக வந்து விளாடுறாரு. நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர். ஸோ நல்ல ஒரு டேலண்டட் கை. ஏன்னா ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து இந்த டைம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைண்ட் ஆஃப் தி சீசனாக கூட இருக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின் பவுலிங் போடுவார். ஸோ அவரை வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபைனல் பிளேயர் பார்த்தீங்கன்னா விப்ராஜ் நிகம், நல்ல ஒரு லெக் பிரேக் ஸ்பின்னர். ஸோ அவரை வந்து இந்த டைம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரவீன் தும்பேலாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா விப்ராஜ் நிகம் அவரை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு யங்ஸ்டார். ஸோ அவருக்கும் எங்கேயாவது வந்து 11ல் சான்சஸ் கிடச்சிச்சின்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் காமிப்பார். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேயரை வந்து ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கருண் நாயரை வந்து எடுத்திருக்காங்க. எக்ஸ்ட்ராடனரி டேலண்டட்னே சொல்லலாம். அப்படியே அந்த இந்தியன் டீமை அப்படியே வந்து கிராக் பண்ணுறதுக்காக வந்து கடப்பாறை தூக்கி இந்தியன் டீமை வந்து இடிக்கிறாருன்னே சொல்லலாம். என்னை எப்படியாவது ஸ்குவாடில் எடுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கர்நாடகாக்காக விளாண்டுருக்காரு. நம்ம டொமஸ்டிக்கில் பார்த்துருப்போம், அவர் அடித்தாலே 50+100 மட்டும்தான் அடிப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு வர்றாரு. கவுண்டியில் விளாண்டுருக்காரு. தென் கர்நாடகா அந்த மகாராஷ்டிரா லீக்லேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தார். ஸோ நல்ல ஒரு டேலண்டட் காய். எப்படியாவது அவரை வந்து இந்தியன் டீமுக்குள்ளே வரணும்னு தான் இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு இருக்காரு. ஸோ டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்ச அந்த இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா டெஸ்ட் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்தாருன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காருங்கிறப்போ டெஃபினட்டாக அவருக்கு வந்து ஒரு ஸ்குவாடில் இடம் கிடச்சே ஆகணும். ஏன்னா சர்ஃப்ராஸ் கானுக்கும் இதே மாதிரி தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ இவருக்கும் கொடுக்கலாம். ஏன்னா அந்த இங்கிலாண்டில் விளாண்ட கவுண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கருணா இருக்குது. ஸோ ஆல்ரெடி இங்கிலாந்து கூட தான் வந்து அந்த 300 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஸோ அவரும் டெல்லி கேபிட்டல்ஸ் 11ல் எப்படி ஃபிட்டிங் ஆகிறாருங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் ஓவரால் டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்குவாட் அனாலிசிஸ். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது தோச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.